வணக்கம் அன்பு நண்பர்களே. ஓம் அஸ்ட்ரோ தமிழ் நண்பர்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம். மாத ராசி பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு எங்களது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஆடி மாதத்திற்குண்டான ராசி பலன்களை தான் நம்ம பார்க்க போகிறோம். மகர ராசி மகர லக்கண அன்பர்களுக்கு இந்த ஆடி மாதம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. அப்போ உங்களுக்கு 2026 ஆண்டினுடைய ஆடி மாதத்தில் ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரைக்குண்டான மகர ராசிக்காரர்களுக்கு கிரகங்களுடைய சஞ்சாரத்தின்படி கடின உழைப்பால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கௌரவமும் புதிய பொறுப்புகளுமே தேடி வரக்கூடிய ஒரு மாற்றங்கள் நிறைந்த ஒரு மாதமாக அமைய போகுதுங்க. அப்போ சனி பகவானை அதிபதியாக கொண்ட உங்களுக்கு இந்த மாத கிரக நிலைகள் எல்லாமே தரக்கூடிய விரிவான பலன்களை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதே போல் பார்த்திங்கன்னா இந்த ஆடி மாதத்தில் மகர ராசிக்காரர்களுக்கு சூரியன் பார்த்திங்கன்னா ஜூலை 17ஆம் தேதி அன்று 7ஆம் இடத்துல வீடான களத்திரஸ்தானத்தில் கடகத்தில் சஞ்சாரம் செய்கிறாருங்க. இந்த ஒரு மாத காலமும் கடகத்தில் சஞ்சாரம் செய்வாருங்க. அப்போ குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் வீட்டில் உச்சம் பெற்று சஞ்சாரம் செய்கிறாருங்க. சூரியனும் குருவும் 7ல் இணைவது உங்களுடைய ராசிக்கு நேர் பார்வையை 7ஆம் பார்வையை தரக்கூடுங்க. அப்போ ராகு ஸ்தனஸ்தானமான 2ஆம் வீட்லேயும் கும்பத்தில் சஞ்சாரம் செய்கிறாருங்க. கேது 8ஆம் வீடான அஷ்டமஸ்தானத்திலையும் சிம்மத்தில் சஞ்சாரம் செய்கிறாருங்க. சனி பகவான் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிநாதனான சனி பகவான் தைரிய வீரியஸ்தானமான 3ஆம் வீட்டில் மீனத்தில் சஞ்சரித்து ஜூலை 27க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா வக்ர நிலையை அடைகிறாருங்க. அப்போ 7.5 சனி முழுமையாக முடிந்து 3ல் சனி இருப்பது உங்களுக்கு ஒரு நல்ல பலத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு காலம்னே சொல்லலாமுங்க. செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் வீடான பூர்வ புண்ணியஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறாருங்க ரிஷபராசியில். அப்போ இந்த அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று இந்த காலகட்டங்களில் இந்த ஒரு மாதமும் ஆடி மாதத்தில் தொழில் மற்றும் உத்தியோகத்தில் உங்களுக்கு 7ல் உச்சம் பெற்ற குருவினுடைய நேர்பார்வை உங்களுடைய ராசிக்கு கிடைப்பதால் உத்தியோகத்தில் இருந்து வந்த முட்டுக்கட்டைகள் எல்லாமே உங்களுக்கு விலகக்கூடுங்க. புதிய வேலைகள் தேடுபவர்களுக்கு நல்ல தகுதிக்கேற்ப நல்ல சம்பளத்துடன் கூடிய வேலைகள் எல்லாமே இந்த மகர ராசிக்காரர்களுக்கு அமையக்கூடுங்க. வியாபாரத்தில் புதிய கூட்டாளிகள் இணையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் எல்லாமே ஏற்படுது. 3ல் சனி வக்கரமடைந்தாலும் புதிய ஒப்பந்தங்கள் மூலம் பார்த்தீங்கன்னா நல்ல லாபத்தை எல்லாம் உங்களுக்கு காணக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருக்குங்க. அதே போல் நிதி நிலைமை வருமானம் போன்ற விஷயங்களில் இந்த மாதத்தில் பொருளாதார ரீதியான பணப்புழக்கம் உங்களுக்கு மிக தாராளமாக இருக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்குங்க. பணத்தளவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு சிரமமும் ஏற்படாது. 2ல் ராகு இருப்பதால் திடீர் பணவரவுக்கும் அதே சமயம் பார்த்தீங்கன்னா தேவையற்ற பேச்சுக்களால் வரவு தடையாவதற்கும் உண்டான வாய்ப்புகள் நிறையாக காணப்படுது. பூர்வீக சொத்துக்கள் விஷயங்களில் கமிஷன் தொழில் மூலம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எதிர்பார்த்ததை விட நல்ல வருமானங்கள் இந்த மாதம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்குங்க. 5ல் செவ்வாய் இருப்பதால் புதிய முதலீடுகளில் அவசரப்படாமல் உங்களுடைய அனுபவமிக்கவர்களுடைய ஆலோசனைகளை கேட்பது மிக மிக நல்லதுன்னே சொல்லுவாங்க. குடும்பம் மற்றும் உறவுகளில் இந்த மாதம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சுபகாரியங்களுக்கு உண்டான பேச்சுவார்த்தைகளும் இந்த மாதம் உங்களுக்கு கைகூடி வரக்கூடிய ஒரு காலமாக இருக்குங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சி நிறைந்து காணப்படக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதமாக இருக்குது. 7ல் சூரியனும் உச்ச குருவுடன் இணைவதால் நீண்ட நாட்களாக தள்ளிப்போன திருமண பேச்சுவார்த்தைகள் எல்லாமே உங்களுக்கு நல்ல முறையில் நடைபெறக்கூடுங்க. புத்திர பாக்கியம் போன்ற நல்ல விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக முடியக்கூடிய ஒரு வாய்ப்பாகவும் இருக்குங்க. கணவன் மனைவிக்கிடையே பார்த்தீங்கன்னா இருந்து வந்த சிறிய கருத்து வேறுபாடுகள் எல்லாம் நீங்கி ஒற்றுமைகளும் மேம்படக்கூடிய நல்ல ஒரு மாதமாக இருக்குது. கணவன் மனைவிக்கிடையே நல்ல அந்யோன்யம் புரிதல்கள் எல்லாமே நல்லபடியாக ஏற்படுதுங்க இந்த மாதம். அதே போல் ஆரோக்கியத்தில் இந்த மாதத்தில் 7ல் குருவினுடைய பார்வை ராசியில் இருப்பதால் உடல் ஆரோக்கியம் மிக சிறப்பாகவே இருக்குங்க. மனச்சோர்வு நீங்கி சுறுசுறுப்புடன் காணப்படுவீங்க. அதே போல் 8ல் கேது இருப்பதால் சில அலர்ஜி வயிறு சம்பந்தப்பட்ட உபாதைகள் அல்லது அஜீரண கோளாறுகள் இதெல்லாம் நீங்கலாமுங்க. நல்லா உணவு கட்டுப்பாட்டில் கவனம் செலுத்துவது மிக மிக அவசியம்ங்க. வெளியிடங்களில் உணவு உட்கொள்வதெல்லாம் தவிர்த்துருங்க. அது உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்குங்க. அதே போல் பார்த்திங்கன்னா இந்த மகர ராசிக்காரர்களுக்கு சூரியனுடைய ஆதிக்கம் நிறைந்த உத்திராடம் நட்சத்திரம் 2, 3, 4ஆம் பாதங்களை உள்ளடக்கிய நட்சத்திரக்காரர்களுக்கு 7ல் நட்சத்திரநாதன் சூரியன் பார்த்தீங்கன்னா உச்ச குருவுடன் இணைவதால் உங்களுடைய ஆளுமை திறனும் கௌரவமும் இந்த மாதம் உயருங்க. அரசு வழியில் நீங்கள் எதிர்பார்த்த சலுகைகள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கக்கூடும். கடன்கள் எளிதாக கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்படுதுங்க. அரசு துறைகளில் இருப்பவங்களுக்கு பணிபுரியவங்களுக்கு வேலைப்பளு கூடினாலும் திறம்பட செய்து முடித்து பாராட்டுக்களை எல்லாம் பெறக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்படுது.
வீண் பிடிவாதத்தை எல்லாம் தவிர்த்துருங்க. அது குடும்பத்தில் உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் மன அமைதியை ஏற்படுத்தி தருமுங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா சந்திரனுடைய ஆதிக்கம் நிறைந்த திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு மனதில் இருந்த குழப்பங்கள் எல்லாமே நீங்கி உங்களுக்கு இந்த மாதம் புதிய தெளிவுகள் பிறக்கக்கூடுங்க. புதிய வண்டி வாகனம் அல்லது வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்கக்கூடிய ஒரு யோகம் எல்லாமே உண்டாகக்கூடுங்க. கணவன் மனைவிக்கிடையே நல்ல ஒரு அந்யோன்யம் அதிகரித்து காணப்படுங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சி நிறைந்த ஒரு மாதமாக இருக்குங்க. பிள்ளைகளுடைய கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் ஏற்படும். விளையாட்டு போட்டிகளில் பரிசுகளும் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருக்குங்க. நீங்கள் இந்த மாதத்தில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெளியூர் பயணங்களின் போது உங்களுடைய உடைமைகளை கவனமாக பார்த்து கொள்ள வேண்டிய ஒரு மாதமாக இருக்குங்க. அவிட்டம் நட்சத்திரம், அதாவது செவ்வாயினுடைய ஆதிக்கம் பெற்ற அவிட்டம் நட்சத்திரம் 1, 2ஆம் பாதங்களை உள்ளடக்கிய நட்சத்திரக்காரர்களுக்கு 5ல் நட்சத்திரநாதன் செவ்வாய் இருப்பதால் பூமி, நிலம், ரியல் எஸ்டேட் தொழிலில் இருப்பவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு லாபத்தை உங்களுக்கு காண்பிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க. பொருளாதார விஷயங்களில் நல்ல லாபங்களும் பழைய கடன்களை அடைப்பதற்குண்டான வழிகளும் இந்த மாதம் பிறக்கக்கூடுங்க. நண்பர்களுடைய ஆதரவு மிக பக்க பலமாக உங்களுக்கு இந்த மாதம் அமையக்கூடிய ஒரு வாய்ப்பெல்லாம் ஏற்படுதுங்க. நீங்கள் இந்த மாதத்தில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய எந்த விஷயத்தில் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன்கோபத்தை கட்டுப்படுத்துவது, அதே போல் வேலை செய்யக்கூடிய இடத்துல பிரச்சனை வராமல் தடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்துங்க. அதனால் கொஞ்சம் கவனமுடன் இருங்க. முன்கோபத்தை மட்டும் குறைத்து கொள்ளுங்க. இந்த ஆடி மாதத்தில் உங்களுக்கு பொருளாதார வளர்ச்சி யோகங்கள் எல்லாம் பெறணும் அப்படின்னா, வியாழக்கிழமைகளில் தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் மலர் சாற்றி கொண்டக்கடலை மாலை அணிவித்து வழிபடுவது சகல நன்மைகளையுமே உங்களுக்கு ஏற்படுத்தி தருங்க. அதே போல் ராகு கேது தோஷம் குறையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஆரோக்கியத்திற்கும் இந்த சனிக்கிழமைகளில் துர்க்கை அம்மனுக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபடுவது உங்களுடைய தடைகள் அனைத்தையுமே நீக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்குங்க. மகர ராசிக்கு நன்மை செய்யும் ஹோரை பலன்கள்னு பார்த்தீங்கன்னா, சந்திரன், செவ்வாய், புதன், சுக்கிர ஹோரைகள் உங்களுக்கு அதிக அனுகூலத்தை கொடுக்குங்க. சுக்கிர ஹோரையில் நீங்கள் சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயங்கள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் செய்தீங்கன்னா மிக சிறப்பாக இருக்குங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா, பணம் சார்ந்த விஷயங்களுக்கு, நீங்கள் கல்வி சார்ந்த விஷயங்களுக்கும் புதன் ஹோரை உங்களுக்கு அதிக நன்மைகளை தருங்க. தொழில் சார்ந்த எந்த ஒரு முடிவுகளுக்கும் பார்த்தீங்கன்னா செவ்வாய், சுக்கிர ஹோரைகள் உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும். குடும்பம் சார்ந்த விஷயங்களில் முடிவெடுப்பதற்கு நீங்கள் புதன் ஹோரையை உங்களுக்கு அதிக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்குங்க. சாந்த குணம் கொண்ட மகர ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதன் பார்த்தீங்கன்னா சனி பகவானாக இருக்காருங்க. அப்போ நீங்கள் தன்வந்திரி சுவாமிகளை வழிபடுவதால் விசேஷ பலன்களை எல்லாம் பெறுவீங்க. மேலும் தன்வந்திரி சுவாமிகளை நீங்கள் பிரார்த்தனை செய்வதால் பார்த்தீங்கன்னா மன நிம்மதி உங்களுக்கும் மன மகிழ்ச்சி எல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக மாறுங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடும் செய்து வாங்க. அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாமே தீருங்க. மன மகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் உங்களுக்கு சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. இப்போ குலதெய்வ வழிபாடு செய்வதால் பார்த்தீங்கன்னா மென்மேலும் உங்களுடைய வளர்ச்சியை அதிகரித்து தரக்கூடியவராக விளங்குவாருங்க.